ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிஷியஸான சென்னா கட்லெட் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் செய்வேன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. இதுக்கு நான் ஒரு 100 கிராம்ஸ் பாயில்டு சென்னாவே எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பாயில்டு பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறமா இந்த ஆனியன்ஸ் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லிஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு, ப்ரெட் கிரம்ஸு. அப்புறமா இதில் என்னென்ன மசாலாஸ் தேடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, லாஸ்ட்டாக சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம பாயில் பண்ண சென்னாவை நல்லா மேஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, சில்லிஸு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே சால்ட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஷேப்ஸில் ரெடி பண்ணியிருக்கேன். ஹார்ட்டின், ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் எங்களை மாதிரி நிறைய ஷேப்ஸில் கட்லெட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நாங்கள் சொல்கிற இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது வேக வச்ச சென்னா அண்ட் பொட்டேட்டோவை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்த அப்புறம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு எந்த ஷேப்ஸுமே வராதுங்க. சப்போஸ் உங்கள் சென்னா இல்லைனா பொட்டேட்டோவில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட நீங்கள் இது கூட ப்ரெட் கிரம்ஸ் இல்லைனா உடச்சக்கல்லையை பவுடர் பண்ணி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து நாம் இந்த கட்லெட்டை மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெட் கிரம்ஸில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப் சொல்ல போகிறேன். இது ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரெட் கிரம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப சொதன்னு இருக்காதுங்க. ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நாம் ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ 1 பை 1 உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தோசைக்கல்ல ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது உங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட் சைடு திருப்பிக்கோங்க. கட்லெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சின்ன கட்லெட் ரெடி. இது நீங்கள் உங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. ஓகே காய்ஸ், எங்கள் வீடியோ நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பபாய்.